வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் குட் பேட் அக்லி மாமே. இந்த வீடியோல நம்ம குட் பேட் அக்லி டீசரோட ரியாக்ஷன் ரிவ்யூ அதுதான் பார்க்க போறோம். வேற லெவல்ல ஒரு டீசர் வந்திருக்கு. அஜித் ஃபேன்ஸ் உண்மையிலுக்கே எல்லாருக்குமே ஒரு செம்ம ட்ரீட்டு. என்ஜாயான எல்லாருமே விடாமுயற்சி பார்த்து டல்லான ஏகே ரசிகர்கள் எல்லாருமே குட் பேட் அக்லி டீசர் பத்தி என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. இதை கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஏன்னா நானே 10 டயத்துக்கு மேல பார்த்துட்டேன். உண்மையிலே வேற லெவல்ல ஒரு டீசர். உண்மையிலே ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த அளவு ஒரு வெறித்தனமான டீசர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எல்லா பழைய படங்கள்ல அஜித்த பார்த்த அந்த ஒரு ஃபீல வந்து இந்த படத்துல குடுத்துட்டாரு. பில்லாவா இருக்கட்டும், இல்ல மங்காத்தாவா இருக்கட்டும், அந்த மாரி படங்கள்ல நம்ம அஜித்த பார்த்து எப்படி கொண்டாடுனோமோ, அத ஃபுல்லாத்தையுமே ஒரே டீசர்ல அந்த ஒரு நிமிஷத்திலே நமக்கு கண் முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டியிருக்காரு ஆர்ஜிக் ரவிச்சந்திரன். உண்மையிலே வேற லெவல் டீசர் சார். இதுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணோம் அப்படிங்கிற மாரி நீங்க சொல்ல வச்சுட்டீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலே டீசர் ஸ்டார்ட் ஆன டைம்லே அந்த ரெட் டிராகன் சொல்லும்போதே அப்படியே புல்லரிப்பு ஆரம்பிச்சுட்டு, இன்னும் அத பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்ட்டு எக்ஸைட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. நம்ம கேஜிஎஃப் வில்லனே கேஜிஎஃப் தொனியில சொல்லும்போது, அப்படியே மண்டைக்குள்ள ஏதோ செய்த மாரி அப்படி ஃபீலிங் நமக்கு இருக்கு. ஏகே ரசிகர்கள் எல்லாத்துக்குமே அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும். படம் தெறிக்க விடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம சொன்ன மாரி இருக்கு. ஏப்ரல் 10ஆம் தேதி தான் எங்களுக்கு திருவிழா. மத்த நாள் இல்ல. தல படம் வந்தா தான் எங்களுக்கு திருவிழாங்கிற லெவல்ல இருக்கு. டயலாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டயலாக்ஸும் தல பார்த்தீங்கன்னா, இப்போ கடைசியா 1, 2 படங்கள் வந்து பஞ்ச் டயலாக் பேசுறத நிப்பாட்டிட்டாரு. ஆனா இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, பஞ்ச் டயலாக் வேற லெவல்ல வெறித்தனமா பேசியிருக்காரு நம்ம சுனில் ப்ரோ கூட. நொறுக்கி தள்ளியிருக்காரு. ஒவ்வொரு பஞ்ச் டயலாக்கும் அந்த அளவு வெயிட்டேஜோட இருக்கு. நம்ம அந்த உலகம் வந்து எவ்வளோதான் குட்டா இருந்தாலும் நம்மள பேடா ஆக்கிரும்னு சொல்றதா இருக்கட்டும், கடைசில மிஸ் யூ மாமே அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், உண்மையிலே வெறித்தனமா இருக்கு. ஆ சூ இப்ப மியூசிக்க பத்தி சொல்லியே ஆகணும். உண்மையிலே அதாவது ஒவ்வொரு இன்டர்வியூலயும் நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து ஹோப் குடுத்துக்கிட்டே இருந்தாரு. ஃபயரா இருக்கும். அ 10, 20 வருஷம் உழைப்பு. அதுக்கடுத்து நாங்க சேர்ந்திருக்கோம். அதனால வெயிட்டா பண்ணுவேங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாரு. உண்மையிலே நீங்க சொன்னது எல்லாமே உண்மதான். நல்லா வெயிட்டா குடுத்துருக்கீங்க ப்ரோ. க செம்மையா இருக்கு. மியூசிக் பேக்கிரவுண்ட் ஸ்கோர்லாம் வேற லெவல்ல வெறித்தனமா இருக்கு. டீசர் ஃபுல்லாவே ஆக்ஷன் தான். ஆக்ஷன் இந்த சென்டிமென்ட்டும் சரி, இல்ல லேடீஸ் மேட்டரும் சரி, காமிக்கறதுக்கு வழியே இல்ல. இந்த மாரி ஒரு அஜித்த தானே நீங்க எதிர்பார்த்தீங்க. இந்தாங்க வச்சுக்கோங்க. உங்கள வச்சு கொண்டாடுங்கங்கிற மாரி நமக்கு இந்த டீசர தந்திருக்காங்க. ஆ உண்மை இடையில ஒரு சாங்ஸ்லாம் வருதுன்னு நெனைக்கிறேன். குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற மாரி ஒரு சாங்ஸ் டிஆர் வேற ஏற்கனவே பாடியிருக்காருன்ட்டு ப்ரோமோ வீடியோலாம் போட்டு விட்டாய்ங்க. வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்குற மாரி அதுல ஒரு குத்து சான்ஸ் அதுல இடையில வேற நம்ம ஆல்மா டோல்மால கை காமிச்ச மாரி கை காமிச்சிருப்பாரு நம்ம ஏகே. ஆ சூப்பரா தெறிக்க விட்டுருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். டீசர பார்க்கும்போதே இன்னும் பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா, கெட்டப் உண்மையிலே இந்த தீனா படத்துல வர அந்த அஜித் வர இடம் அந்த ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் காமிக்கிறதே அதுதான் ரிவீல் பண்றாங்க. அப்போ ஆரம்பிக்கிற அந்த கும்பாஸ் சீன்ஸ் தான். வர ஒவ்வொரு செகண்டுக்கும் அப்படியே புல் அரிச்சுக்கிட்டு இருக்க மாரி தான் இருக்கு. அந்த அளவு வெறித்தனமான ஒரு டீசர வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டைல் அ நம்ம 10 பாஷா, 5 மங்காத்தா, 4 பில்லா அதுக்கு ஈக்குவலா ஒரு குட் பேட் அக்லி அந்த மாரி சொல்ற அளவுக்கு படம் ஃபுல்லா ஸ்டைலா வச்சு மிரட்டி விட்டுருக்காங்க. அதெல்லாம் இந்த பச்சை கலர் சட்டை தெறிக்க விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். பில்லா படத்துல என்ன கோட் ஷூட் போட்டு எப்படி வருவாரோ அதே மாரி